பலியில் கரங்கள் குவித்து நன்றி கூறிடுவோம், நன்றி பாடிடும் நாளிது, அது பொழிந்திடும் பலியிது. நிறைவாய் வருவோம் பலியில் இணைவோம், நன்றி பார்க்கலாம் புகழ்வோம். நிறைவாய் வருவோம் பலியில் இணைவோம், நன்றி பார்க்கலாம் புகழ்வோம். மகிழும் நன்னாளிதுவே, இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை குருவே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை குருவே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே செலுத்திட வருவீர் இறை குருவே, காக்கும் தேவனும் வந்திடுவார், காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை மக்களே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம், இறை மக்களே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை மக்களே, காக்கும் தேவனும் வந்திடுவார், காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம். காலம் முழுதும் நம்மை காக்கும் தேவன் அழைக்கின்றார், அழைக்கின்றார். கால்கள் இடராமல் தோளில் சுமப்பவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். பாதை அணுகாது வாழ வைத்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். ஒரு பாதை எங்கும் ஒரு பார்வை தந்தவர் அழைக்கின்றார், அழைக்கின்றார். இதழ் நன்றி சொல்ல மனம் அன்பில் சொல்ல அவர் ஆலய வாசல் நுழைந்திடுவோம், இன்னும் சாட்சியாய் வாழ்ந்திட இணைந்திடுவோம். நன்றி பாடிடும் நாளிது, அருள் பொழிந்திடும் வழியிது. நிறைவாய் வருவோம்
இதயம் மகிழும் நன்னாளிதுவே, இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். இதயம் மகிழும் நன்னாளிதுவே, இறை குலமே விரைந்து சென்றிடுவோம். இயேசுவில் இனியவர்களே, பங்கு சமூகமாக குழுமி இதோ இந்த ஆண்டின் முதல் நாள் திருப்பலியை, புத்தாண்டு திருப்பலியை, அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்கிற பெருவிழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே தனிப்பட்ட நபருடைய கருத்து என்று இல்லாமல் ஒட்டுமொத்த பங்கு குடும்பத்தின் கருத்து என்று ஒப்புக் கொடுப்போம். எல்லா குடும்பங்களையும், பங்கில் இருக்கிற எல்லா நபர்களையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பங்கு சமூகத்தை வழிநடத்தி செல்வதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் ஆண்டவர் எனக்கு தரும்படியாக எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த திருப்பலியில் நாம் நமக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஒருவர் மற்றவருக்காக, ஒருவர் மற்றவருடைய தேவைக்காக, ஒருவர் மற்றவருக்கு உடனிருப்பாளர்களாக மாறுவதற்காக, ஒருவர் மற்றவரை கடவுள் நல்லவற்றை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக இந்த பலியிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த பலியில் நாம் அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தும்படியாக நமது பங்கின் பாதுகாவலர் பெர்க்மான் சரளப்பருடைய பரிந்துரையும், கடவுளின் தாயும் நம்முடைய தாயுமான அன்னை மரியாவுடைய பரிந்துரையும் நமக்கு எந்நாளும் கிடைக்கும்படியாக இந்த பலியிலே ஜெபிப்போம். இந்த பலியில் நாம் அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு இறை மக்களே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களுக்கு மூவரு பெருவிழாக்களை கொண்டாட இன்று திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்த 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்டார் நன்னாள். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள். புத்தாண்டின் முதல் நாளன்று 3 பெருவிழாக்களை இறைவனின் நன்மை தனத்தையும் அவருக்குள் பேரிரக்கத்தையும் நமக்குள் மீண்டும் எடுத்துரைக்கிறது. புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்கும் இப்பெரும் கொடைகளை தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லை முல்லை இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை, அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பையும் இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாத இந்த உலகத்தை எதிர்கொள்ள ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவாராக. நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இன்று முதல் வாசகத்தில் தொடங்கும் இறையாசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திருவொளியில் ஒளிர்ந்த இடையர்கள் உள்ளத்தை போல் நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. இறையேசு தன் தாயாம் அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறையாசிரியர்களையும் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களும் நிறைவேற பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாளை போல் இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டின் நிறை அமைதியோடு பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு ஜெபிப்போம் வாரீர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் நம் இறைவனாகிய இறைவனாகிய ஆண்டவரிடம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்லதந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வல்லமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகி உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புலர்ந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குமரவினரின் வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அழைக்கின்றது. நாம் வளமோடும் நல்வாழ்வு வாழ, நம் எல்லா திட்டங்களும் நிறைவேற குருக்கள் வழியாக ஆண்டவர் ஆசி வழங்கி அருள் பொழிந்து நமக்கு அமைதி அருள்கின்றார் என கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு பக்தியோடு செபிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனம் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கும் ஆசை வழங்குமே. என் மீது உமது முகத்தின் ஒளி வீசுமே, அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே.
புகழுவோம் உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் உம்மை புகழுவோம் உம்மை போற்றுவோம் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகிறார். இவ்வுலக கவர்ச்சிக்கு அடிமையாகி பாபத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்டு நம் தந்தையின் பேரன்பிலே நனைந்து இன்றைய இரண்டாம் வாசகத்துக்கு பக்தியோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்குள் சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்கிற பெருவிழா வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இழைப்பு ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். உங்கள் பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் நல்லதையே அருள்வார் சொல்லுங்க. அவ்வளோதானே? ஒருத்தர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? அடுத்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, பின்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அந்த நல்ல வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்துச்சார். இப்போ மறுபடியும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் நல்லதையே அருள்வார். இனியவர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக, மகிழ்ச்சியாக, புதிய நம்பிக்கையோடு, புதிய ஆற்றலோடு, புதிய எதிர்நோக்கோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டை நிறைவு செய்கிற பொழுது இதே மகிழ்ச்சி, இதே நம்பிக்கை, இதே புதிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா? பல நேரங்களில் இல்லை. சரி, இந்த வருஷமாவது நல்லா இருக்காம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்தை செய்கிறோம், எதிர்நோக்க ஆரம்பித்து விடுகிறோம். இனி இவர்களே, அப்படி என்றால் இந்த முதல் ஆண்டிலே முதல் நாளிலே கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகளுக்கு என்ன ஆகுது? அவை நிகழ்கிறதா, நிகழவில்லையா? சில நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முதல் நாளே நம்ம நினைச்சிடும், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ இருக்க முயற்சி பண்ணுறோம். கோபப்படாமல், மற்றவங்களை திட்டாமல் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். அடுத்த நாளில் பழைய குருடி கதவு தரடின்னு ஆய்வு. அவ்வளோதான். முதல் நாள் மட்டும்தான் பத்திரமா இருக்கணும். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னா என் பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும் யாரும் என்ன திட்டக்கூடாது. மற்ற நாள் திட்டினா எனக்கு பிரச்சனை இல்லை. இனியவர்களே, இதே போல தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டையும் என்ன நினைக்கிறோம், முதல் நாள் மட்டும் தான் ஆசீர்வாதமாக இருக்கும், முதல் நாள் மட்டும் தான் மகிழ்ச்சியாக இருக்கும், மற்ற நாள் அப்படி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இனியவர்களே, அப்படி அல்ல. இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற நம்பிக்கை என்னவென்றால், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இடையர்கள் இயேசுவை காண வந்துவிட்டு, பாலனேசுவை சந்தித்து விட்டு அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. இடையர்கள் தங்கி தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றனர். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, கைத்தட்டி. இனி இவர்கள் முக்கியமான வார்த்தை, இடையர்கள் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். பெத்லகேமுக்கு வந்து இயேசுவை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழும். ஆண்டவர், அடுத்த பக்கம், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியவாறே எல்லாம் நிகழும். இனி இவர்களே,
இந்த 8ஆம் நாள் பண்டிகை என்று சொல்கிறோம். ஏன் 8ஆம் நாள் பண்டிகை? இடையர்கள் வந்து இயேசுவை பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க, அவருக்கு புதிய பேர் வைக்கிறாங்க. அப்போ ஒரு பங்குல எதுக்கு பங்கு கோயிலில் மட்டும் பெரும்பாலும் திருப்பலி நிறைவேற்றாங்கன்னா, கிளை கிராமங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன செய்கிறோம், போய் நற்செய்தி அறிவிக்கிறோம். இயேசு பிறந்து விட்டார், பாலனேசு பிறந்து விட்டார், உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தின்னு சொல்லி நினைச்சிடும் எல்லா ஆலயங்களில் இருக்கிற கிராமங்களுக்கும் சென்று சொல்லுகிறோம். அவங்களுக்கு இடையர்களுக்கு வானதூதர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யுது, செய்திகள் சொல்லப்படுகிறது. இப்போ என்ன செய்கிறாங்க, 8வது நாள் அவங்கெல்லாம் சேர்ந்து பாலனேசு பிறந்திருக்கிறாரா, பங்காலயத்தில் இருக்கிறாரா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பார்க்க வர்றாங்க. ஞானிகள் இடையர்கள் எல்லாம் இயேசுவை தேடி பெத்லகேமுக்கு வந்தது போல இந்த 8ஆம் நாளிலே அனைத்து மக்களும் சேர்ந்து பங்காலயத்திற்கு வருகிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை, ஒரு வரலாறு. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நமக்கு சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சியை, உலகமெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்கிற செய்தியையும் நல்மனத்தோருக்கு அமைதி என்கிற காரியத்தையும் நம்பி நாம் அந்த ஆலயத்திற்கு தேடி வருகிறோம். எப்படி இடையர்கள் ஆலயத்தை தேடி வந்து ஆண்டவரை சந்தித்து விட்டு திரும்பி போகிற பொழுது மகிழ்ச்சியாக போனார்களோ, அதுபோல இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிற நாம் திரும்பி போகையில் மகிழ்ச்சியாக தான் போயாகணும். ஏனென்றால் நமக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழும். ஒரு நிமிஷத்தில் மறந்துடணும், அப்படிதானா? இனி இவர்களே விவிலியம் சொல்கிற வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது என்று நாம் சொல்கிறோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்தது. நம்ப வேண்டும். நம்ம எப்படி நம்ப முடியும்? கடவுள் எப்பொழுதுமே நல்லது தான் கொடுப்பாரா? நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும் என்று சொல்லி திருப்பாடல் சொல்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டோம், காலண்டர் அடிச்சிட்டோம். அது நடக்குமா? அதை எப்படி நம்ம யோசிக்கிறது? கடவுள் ஏன் நல்லதை கொடுக்க வேண்டும்? முதல்ல அந்த பிரச்சனை இருக்குல்ல, நான் எதுக்கையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா, லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ஒரு இளைஞன் இயேசுவிடம் வந்து சொல்கிறார், நல்ல போதகரே அப்படி சொல்லும்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? நான் நல்லவன் என்று ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. அப்ப ஆண்டவர் கடவுள் நல்லவர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி நல்ல மரத்தின் பிறக்கும். ஆண்டவர் நல்லவர் என்பதால் அவரால் நல்லதை மட்டும்தான் கொடுக்க முடியும். எனவே நல்லதையே ஆண்டவர் அருள்வார் என்பது உண்மை. ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர். தொடக்க நூல் 1 அதிகாரம் 31வது இறைவார்த்தையை நாம் பார்க்கிறோம். கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் கண்டார், அவை மிகவும் நன்றாயிருந்தது. ஏனென்றால் கடவுள் நல்லவர். கடவுள் நல்லவராக இருக்கிறபடியால் அவர் உருவாக்குகிற, அவர் கொடுக்கிற எல்லா காரியமுமே நல்லவையாக இருக்கிறது. எனவே நமக்கு சந்தேகமே வேண்டாம், முதலில் கடவுள் நல்லதை கொடுப்பார், ஏனென்றால் அவர் நல்லவர். இரண்டாவது, தொடக்க நூல் 1 அதிகாரம் 27வது இறைவார்த்தை. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இனி இவர்களே, இரண்டாவது, கடவுள் ஏன் நல்லது செய்ய வேண்டும்? ஏனென்றால் கடவுள் நம்மை அவரது உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிறார். இந்த சமூக வேறுபாடுகளை காட்டலாம். ஆண்கள் பெரியவங்க, பெண்கள் அதுக்கு அடுத்துள்ளவங்க, திருநங்கைகள் எல்லாமே அதுக்கு அடுத்தபடி அவங்க மனுஷர்களே இல்லை, ஏதோ ஒரு வகையில் நினைச்சலாம் மனிதர்களை பாகுபாடு படுத்தலாம். பெரியவங்க ஒரு ரகம், சின்னவங்க ஒரு ரகம், இளைஞர்கள் ஒரு ரகம், குழந்தைகள் ஒரு ரகம், மாணவர்கள் வேறு, படிக்கிறவர்கள் வேறு, வேலை பார்க்க வேண்டும் சொல்லி நம்ம 1008 வித்தியாசங்களை, வேறுபாடுகளை காட்டலாம். ஆனால் ஆண்டவருக்கு எந்த வேறுபாடுமே கிடையாது. கடவுள் அவர்களை படைத்தார், தமது உருவிலே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். 2வது அதிகாரத்தில் முதலில் மனிதர் படைக்கப்பட்டார், அடுத்து பெண் படைக்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 அதிகாரம் என்ன சொல்கிறது? தனித்தனியா படைக்கல, கடவுள் ஒன்று போல் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார், முடிஞ்சிச்சு. இனி அவர்களை தனது உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கிற மனிதருக்கு கடவுள் நல்லது செய்யாம போவாரா? கண்டிப்பா செய்வார். நீங்க வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்கு அவர் பிடிக்குமோ பிடிக்கலையோ நீங்க அவருக்கு நல்லது செய்வீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, என்ன மாதிரி தான் என் ஊருக்காரன் கஷ்டப்படுவான், 1000 தான் இருந்தாலும் அவன் என் ஊருக்காரன். ஒரு ஊருக்காரன் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே தனித்து இருக்கிற பொழுது எனது ஊர்க்காரர் என்கிற பற்று நமக்கு கிடைக்கும்னா, நாம் எல்லாம் ஆண்டவருடைய உருவம் சாயலுமாக இருக்கிறோமே, கடவுள் எப்படி நல்லது செய்யாமல் போவார்? அவர் நிச்சயமாக செய்வார். அடுத்ததாக இனியவர்களை விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்.
நீங்கள் யார், நான் யார் என்பதை குறித்து ஒரு வரையறை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன வரையறை? உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்து கொண்டேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். கடவுள் என்றால் யார்? எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவர். நான் அந்த கடவுள், நல்லது செய்கிறவன். நீங்கள் என் மக்கள், உங்களுக்காகத்தான் நான் கடவுளாக இருக்கிறேன். எனவே ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையை நான் பார்க்கிறோம். கெட்ட கணிதர் அந்த பகுதியெல்லாம் சொல்லிட்டு கடவுள் சொல்வார், யாராவது ஒருவர் தன்னுடைய மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்றால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக கொடுப்பார் என்றோ. இனியவர்களே, மனிதர்கள் பலவீனர்கள், பல நேரங்களில் தடுமாறி விடுகிறோம். நம்முடைய குறைகள் குற்றங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லது மற்றவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு தேவைப்படுவானா தேவைப்பட மாட்டானா என்கிற எண்ணத்தில் கூட சில நேரங்களில் பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். அப்படிப்பட்ட குறைவுபட்ட மனிதர்களாக நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தீயது செய்வதில்லை, நல்லது செய்ய ஆசைப்படுகிறோம். எதுவெல்லாம் நல்லதோ எதுவெல்லாம் சிறந்ததோ அதை கொடுக்க ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் கடவுள் விண்ணகத்தில் இருக்கிறாரே, அந்த தந்தை இன்னும் அதிகமாக கொடுக்க மாட்டாரா? அப்படி என்றால் மீண்டும் நமக்கு ஐயம் வர தேவையில்லை. ஆண்டவர் நல்லதையே அளிப்பார். இனி இவர்களை இறுதியாக எண்ணிக்கை நூல் 24ஆம் அதிகாரம் முதல் இறைவார்த்தை சொல்கிறது, இஸ்ரேலுக்கு ஆசி வழங்குவதே ஆண்டவருக்கு விருப்பம். நமக்கு நல்லதை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு விருப்பம். இனி இவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது பொய்யாக இருக்குமா? ஒருபோதும் இருக்கா. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அதை பொய்யாக சொல்லவில்லை, மெய்யாக சொல்கிறார், உண்மையாக சொல்கிறார், உறுதியாக அதை நமக்கு தருவார். ஏனென்றால் விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை, அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்தது. இனி இவர்களே, விவிலியத்திலே சில மனிதர்களை நாம் பார்ப்போம். கடவுள் யாருக்கெல்லாம் நல்லது செய்தார், எப்படியெல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கை பின்னணி நம்முடைய வாழ்க்கை பின்னணி ஒத்து போகிறதா என்று பார்ப்போம். நாம் எல்லாருக்குமே அறிமுகமான மனிதர் ஆபிரகாம். ஆபிரகாமை நம்ம நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகிறோம், மாற்று கருத்திலே. உண்மையாகவே அவர் நம்பிக்கையின் தந்தை தான். என்றால் அவருக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு? 100 வயசுல. 100 வயசு கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சா? எத்தனை வயசுல பிறந்துச்சுன்னு கேட்கல, எத்தனை வருஷம் கழிச்சு. 75ஆம் வருஷத்துல அவருக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. நீங்களாம் சொன்ன மாதிரி 100வது வயசுல தான் குழந்தை பிறகுது. 25 வருஷமா அந்த மனுஷன் என்ன செய்றாரு? அந்த வாக்குறுதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். இனி இவர்களை 25 ஆண்டுகளாக ஒருவரால் எப்படி காத்திருக்க முடிந்தது? அதனால தான் அவர் நம்பிக்கையின் தந்தை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. கடவுள் அவருக்கு முன்பாக நின்று உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், எனக்கு என்னதான் கொடுப்பீர்? இது வார்த்தை கவனிங்க. எனக்கு என்னதான் கொடுப்பீர்னு என்ன அர்த்தம்? எனக்கு தாரேன்னு சொன்ன ஒரு விஷயத்தையுமே கொடுக்கல, இனிமே என்னதான் கொடுக்க போறீரு? நம்பிக்கை இழந்த ஆபிரகாம், எனக்கு என்னதான் கொடுப்பீர்? எனக்கு பின் எனக்கு குழந்தை இல்லையே. தமஸ்கு நகர் எலியேசர் அவரோட அடிமை அவர் தான் எனக்கு பின்னாடி என்ன என் பிள்ளையா மாறப்போறான், என் சொத்துக்கெல்லாம் அதிபதியா மாறப்போகிறான் என்று அவர் வருத்தப்பட்டு சொல்ல, எனக்கு என்னதான் கொடுப்பீர்? இத்தனை வருஷமா தாரேங்கிற ஒன்றும் தந்த மாதிரி தெரியல, எனக்கு செல்வங்களை தான் கொடுக்கிறீரு, குழந்தை செல்வத்தை தரவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ 15ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான். யாரு? அடிமை தான் வரணும்னு நினைக்கிறாருல, அவன் உனக்கு பின்னாடி உரிமையாளரும் அவன் ஆக மாட்டான். ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று கடவுள் நினைச்சாரு. ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். இனி இவர்களே, மறுபடியும் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. அப்ப கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்குறுதி நிறைவேறும்.
நீங்க அந்த வாக்குறுதி நம்புங்க, நம்பாம போங்க, அது பிரச்சனையே கிடையாது. கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுத்தே தீர்வார். மழையும் பனியும் வானிலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நினைத்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது ஒருபோதும் திரும்பி போகாது. அதுபோலவே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் இருக்கும். நான் எதற்காக அவற்றை அனுப்புகிறேனோ அவற்றை செய்யாமல் ஒருபோதும் அது என்னிடம் வெறுமையாய் திரும்புவதில்லை. எசாயா நூலில் நான் பார்த்தோம் 50வது இறைவார்த்தை அதிகாரம். இனி இவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் அது நடக்கும். ஆபிரகாமுக்கே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் நடந்தது. ஏனென்றால் விதைப்பவன் தூங்கலாம், விதைகள் தூங்காது. கடவுள் கூட ஒருவேளை நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம், ஆனால் கடவுள் கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் பொய்த்து போகாது. இரண்டாவது யாக்கோபு, நம்முடைய குலமுதுவரில் மூன்றாவது. ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 குழந்தைகள். அவருடைய கதைகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். 11வது மகன் யோசேப்பு என்ன செய்கிறாங்க, அடிமையாக வித்துடுறாங்க. ஒரு பெரிய கொடிய விலங்கு கொணுரிச்சு அதை காணலன்னு சொல்லிடுறாங்க. அதை அவர் என்ன செய்கிறாரு, மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். என்னுடைய மகனை நான் பார்க்கவே முடியாதோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடக்க நூல் 48வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. தன்னுடைய மகனையே காணும், ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, என்னாச்சுன்னே தெரியல, மகன் கிடைக்கவே மாட்டான், செத்துட்டான். ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை உயிரோடு இருந்தா வாய்ப்பு இல்லை, இவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப வரலையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். உன் முகத்தை காண மாட்டேன்னா காணவே மாட்டேன், நான் காண மாட்டேன் என்று நினைத்தேன், ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் செய்தான். இனி இவர்களே, என் மகன் செத்து போயிட்டான், அவனை பார்க்கவே முடியாது என்று சொல்லி யாக்கோபு வருத்தப்பட்டு கொண்டிருந்தா. இதை சாகிற வரைக்கும் நான் அந்த வருத்தத்தில் தான் சாகணும், உன் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனால் கடவுள் என்ன செய்யறாரு, உன்னுடைய பிள்ளைகளையும் பார்ப்பதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். திருப்பாடல் 128 சொல்கிறது, உன்னுடைய பிள்ளைகளை நீ காண்பீர். ஆண்டவரை நம்புகிற மனிதர் ஆண்டவர் இத்தகைய ஆசீர்வாதங்களை பெறுவார். இனி இவர்களை ஆண்டவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவருடைய பிள்ளையும் பார்க்கிறபடியான முழுமையான மிகுதியான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். அதான் நம்ம பார்த்தோம், ஈயோராகிய நீங்களே நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்களே, அப்படி என்றால் தந்தை இன்னும் மிகுதியாக கொடுப்பார். இதுதான் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடிகளார் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் சொல்கிறார். இனி இவர்களே, அடுத்ததாக கடவுள் நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. கடவுள் இதுக்கு மேல நான் உனக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட முடியாது, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். 19ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. பின்னர் தம் சீடரிடம், இயேசு தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். இவரே உம் தாய் என்றார். தன்னுடைய தாயையே கடவுள் மனுக்குலத்திற்கு தாயாக கொடுக்கிறார். யார் ஒரு தாய்? எனக்கே துன்பம் வந்தாலும், எனக்கே வேதனை வந்தாலும், எனக்கே சாப்பிட வழி இல்லைனாலும் என் பிள்ளைய நான் ஒருபோதும் பட்டினியா போட மாட்டேன்னு நினைக்கிறவங்க தான் தாய். நான் எந்த வேதனையும் அனுபவித்துக் கொள்கிறேன், நான் எந்தவித சோதனையும் அனுபவித்துக் கொள்கிறேன், ஆனாலும் என்னுடைய பிள்ளைக்கு எந்தவித கெடுதலையும் நான் வரவிட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை காத்து கொண்டு இருப்பவர் தான் தாய். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், நானே ஒருவேளை உங்க மேல கோபத்துல போயிட்டாலும் உனக்கு நான் கொடுத்திருக்கிற தாய் ஒருபோதும் உன்னை விட்டு விட மாட்டான். இனி இவர்களே, ஆண்டவர் கோபப்படுவாரா? முதல் வாசகம் சொல்கிறது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி அப்படின்னு அர்த்தம், கோபப்பட்டு மூஞ்சி திருப்புறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய தாய் உன்னை பாதுகாப்பார், என்னுடைய தாயை நான் உனக்கு வரமாக கொடுக்கிறேன், தாயாக கொடுக்கிறேன், அவர் உன்னை பராமரித்து. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கும் அப்படின்னா யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கடவுள் நல்லதை தருகிறார் என்று சொன்னால் அந்த நல்லது உயர்ந்ததாக இருக்கும், உன்னதமானதாக இருக்கும், ஒருபோதும் மற்ற எந்த காரணத்தினாலும் கரைபடாத மாறிவிடாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர். ஆண்டவர் தருவேன் என்று சொன்னால் அவர் தருவார். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் அது நிறைவேறும்.
ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை, அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது. இந்த நாளில் நாம் நம்புவோம், நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் நல்லதையே ஆண்டவர் தருவார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார், உறுதியாக தருவார். ஏனென்றால் சொன்னவர் ஆண்டவர். நாம் நம்புவோம், நமக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழும். எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன், புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். முதல் ஆண்டிலே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். விடிவெள்ளியாம் எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் சிறப்பாக ஆசிர்வதியும். இந்த புதிய ஆண்டில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உம்மை மையப்படுத்தியதாக அமைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீயே அனைத்திலும் ஆசியாக விளங்குவாய் என்ற தெய்வமே, தொடங்கியிருக்கின்ற இப்புதிய ஆண்டில் நாங்கள் உற்சாகம், ஊக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் புத்துணர்ச்சியுடன் புதிய பாதையில் புது பொலிவுடன் தொடர்ந்திடவும், எங்கள் எண்ணங்கள் கனவுகள் நிறைவேறவும், பாவ நிறைந்த வாழ்வை விடுத்து நல்ல மனமாற்றம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திடவும், என்றும் ஆசிக்குரிய மக்களாக வாழ்ந்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் என்ற தெய்வமே, இப்புதிய ஆண்டின் முதல் நாளை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து தொடங்கி அன்னை மரியாளை மகிமைப்படுத்துகின்றோம். இறை அன்னையை போற்றி மகிமை செய்துவிட்டு நம் இல்லத்தில் இருக்கும் அன்னையரை தந்தையரை மதிக்காது கண்டுகொள்ளாது அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களிடம் அன்பு பாசமின்றி அவர்கள் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு புறக்கணித்து வாழும் பிள்ளைகளின் கடின உள்ளத்தை மாற்றி அவர்கள் பெற்றோரை நேசித்து அன்பும் அக்கறையும் உள்ளவர்களாக வாழ்வதே அன்னை மரியாளுக்கு ஏற்புடைய செயலாகும் என்பதை உணர்ந்து வாழ்ந்திட வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்ற தெய்வமே, இன்று பல நாடுகளிலேயே அமைதி, சமாதானமின்மை, ஆணவமும் தன்னலமும் மேலோங்கி நிற்கின்றன. வன்முறையும் தீவிரவாதமும் அதிகரித்து நெஞ்சில் சிறிதும் கருணை இரக்கமின்றி உயிரின் மதிப்பை உணராது பல உயிர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலையற்ற உன் பிறப்பில் நீர் கொண்டு வந்த அமைதியை ஒவ்வொருவரிலும் விதைத்து மனித நேயத்தை வளர்த்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவரே என்ற தெய்வமே, பல்வேறு நோய்களினால் துயருறும் மாந்தர்களை அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். நோய்க்கு மருத்துவம் செய்ய வசதியின்றியும் இன்னும் பலர் வசதி இருந்தும் கவனித்திட உறவுகள் இன்றும் போராடும் அவர்களை நீரே உம் திரு இரத்தத்தால் உம் திரு கரத்தால் தொட்டு அவர்களின் நோய்களை குணமாக்கி பரிபூர்ண உடல் நலனை பெற்று உமக்கு என்றும் நன்றியுள்ள மாந்தர்களாக சாட்சியுள்ளவர்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களை முன்னைய நல்நிலைக்கு உயர்த்தி நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்ற தெய்வமே, இவ்வுலகில் பல்வேறு இயற்கை சீற்றங்களினால் தங்கள் உறவுகள்
உடைமைகளை இழந்து தங்கள் அடுத்த கட்ட வாழ்விற்கு செல்ல இயலாத வகையில் கதியற்று நிற்கும் மாந்தர்களுக்கு நீரே எல்லாமுமாக இருந்து அவர்கள் இழந்தவற்றை 2 மடங்காக கொடுத்து அவர்களை முன்னிலைய நன்னிலைக்கு உயர்த்தி அவர்களின் கண்ணீரை மாற்றி மகிழ்வினை தந்து ஏற்றம் நிறைந்த வளமான வாழ்வை பெற்றிட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். அன்பான எங்கள் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளில் உமது சமூகமாக நாங்கள் இங்கு குழுமி இருக்கிறோம். ஒரே நம்பிக்கையில், ஒரே வழியில், ஒரே விசுவாசத்தோடு நாங்கள் குழுமி இருக்கிறோம். ஒரே குடும்பமாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்விற்கான தேவைகளை ஆண்டவரை நாங்கள் மன்றாட்டுக்களாக எடுத்து வைத்தோம். இன்னும் வார்த்தை பெற முடியாத பல்வேறு எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் எங்களுடைய உள்ளத்தில் உண்டு. தூய ஆவியார் தாமே சொல்வர்ணம் பெறாத எல்லா மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள், நாங்கள் எடுத்து வைத்த ஜெபங்கள் அனைத்திற்கும் நீர் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இடையர்கள் வந்து திரும்பிய பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்ததால் மகிழ்ந்து திரும்பினர். அதுபோல ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ந்து திரும்பும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. எவரும் வெறுங்கையராய் போக விடமாட்டேன் என்று சொன்னவரே, வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா? நான் விரும்புவதை தரவா, உந்தன் விருப்பப்படி தரவா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? ஆயிரம் மறைகள் அன்றாட நாட்கள் ஏராளம் ஜபங்கள் அன்பின்றி நான் செய்யும் ஆயிரம் வரிகள் அன்றாட நான் சொல்லும் ஏராளம் ஜபங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன், உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன். நீ விரும்பும் காணிக்கை பலியல்ல, உம் இரக்கம் என்றறிந்தேன். என் இறைவா, என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றருள்வாய். என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? என்ன தருவேன், என்ன தருவேன் நான் உனக்கு காணிக்கையா? சகோதர
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவேன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா தினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனில் அவர்களை நீர் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரான இவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி ஆசி வழங்குவாராக, அமைதி அருள்வாராக என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த அமைதியை ஒருவர் மற்றவர் முகம் பார்த்து மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நல்லதை அருள்வதற்காக, நம் நாடு நல்லவையை விளையச் செய்வதற்காக ஆசீர்வாதமான உணவாக வருகிறார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக.
கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புதிய ஆண்டை தந்திருக்கிறார். புதிய நாளின் அதிகாலையிலே புதிய ஆசீர்வாதங்களை தருகிறார். உமது மனம் விரும்புவதை ஆண்டவர் உமக்கு தந்தருவாராக. உம்முடைய வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. நல்லதையே ஆண்டவர் அருள்வாராக. நீயே ஆசியாக விளங்குவாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன். தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக நன்மையை செய்வேன். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். உதவி செய்கிற ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை என் முருகுக்கு பின்னால் எறிந்து விட்டேன். மீண்டும் அவற்றை நினைவு கூற மாட்டேன். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு ஆசி கூறுவதே என் விருப்பம். இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெர்க்மான் சரளப்பரே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புத்தாண்டிற்கான ஆசீர்வாதங்களை பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும் என்கிற நம்பிக்கையில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு வந்தது, புது வாழ்வு கிடைத்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு வந்தது, புது வாழ்வு கிடைத்தது, இணைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே.
கொள்ளை நோயும் போகும் இந்நாளிலே, துன்பம் மறையும் இந்நன்னாளிலே, கொள்ளை நோயும் போகும் இந்நாளிலே, நல்லுறவில் இணையும் வேளையிலே, இறைவனை போற்றும் தருணமிது, நல்லுறவில் இணையும் வேளையிலே, இறைவனை போற்றும் தருணமிது. Happy, happy, happy New Year. 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 புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, மகிழ்வோம் மகிழ்வோம் நன்னாளிலே. புத்தாண்டு வந்தது, புது வாழ்வு கிடைத்தது, இறைவோம் மகிழ்வோம் இந்நாளிலே. Happy, happy, happy New Year. Happy, happy, happy New Year. Happy, happy,